I'm Parthiban, welcomes you to SAP Views. இப்போது எம்சிசி என்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ரவுண்டு 2ல் நியூ சீட்ஸ் ஆஸ் பர் த எம்சிசியினுடைய கைடன்ஸில் ரிவைஸ்டு அண்ட் இன்க்ரீஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதன் பிறகு உங்களுக்கு ரவுண்ட் டூவை பற்றின அப்டேட் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அதுவும் இல்லாமல் எந்தெந்த கல்லூரிகள் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 25/8/2025 நைட்டு ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுவீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செய்தியை நம்ம முன்கூட்டியே சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் அதற்கு ஏற்றாற் போல தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக அப்டேட்டை கொடுக்குறோம். இப்போது இந்த இடங்களெல்லாம் வருமா, உறுதியாக வருமா அடுத்த கேள்வி. இல்லைன்னா அஃபீஷியலாக தெரியாமல் நீங்கள் எதுக்காக போடுறீங்க, இது 3வது கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உடனுக்குடனாக தெரியப்படுத்தும் போது அவங்க அதற்கேற்றாற் போல் தயாராகிடுவாங்க. 2வது விஷயம், 1750 சீட்டு எந்தெந்த கல்லூரியில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதில் எவ்வளோ சீட்ஸ் என்எம்சி அப்ரூவல் பண்ண போகுது, அப்புறம் அதிலிருந்து நம்மளுக்கு நம்ம சீட் மேட்ரிக்ஸில் தமிழ்நாடு சீட் மேட்ரிக்ஸ் ஆகட்டும், ஆல் இண்டியா கோட்டா சீட் மேட்ரிக்ஸ் ஆகட்டும், அதை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம உறுதிப்படுத்தின தகவலாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு டைப் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 1750 இடங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் புதியதாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத பார்த்துடலாம். இது அந்தந்த கல்லூரியின் தரப்புலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. இதை அப்ரூவல் பண்ண வேண்டியது என்எம்சி தான். ஓகேங்களா? இதை திரும்பவும் இன்னொரு தடவை டிஸ்க்ளைமராக கொடுத்துட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்தவர்களாக இருந்தாலும் இல்லை ரவுண்டு 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி செய்தியாளர்கள் சந்திப்பில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு முறையும் நாங்கள் அரசு கல்லூரிகளில் குறிப்பாக 2021 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகளில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அரசு கல்லூரிகளில் எவ்வளோ சீட்ஸ் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறது தெரியல. நேற்று செய்தித்தாளில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, அதாவது 2வது ரவுண்டில் அரசு கல்லூரிகளில் கூடுதலாக இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் சொல்கிற இந்த கல்லூரிகள் எல்லாம் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி என்எம்சிக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பனிமலர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 150 சீட் இருந்தது, அவங்க 50 சீட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 50 சீட் எப்படி வரும் அப்படின்னா 25 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கும் 25 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும், அதாவது என்எம்சி அப்ரூவல் பண்ணுதுன்னா இந்த மாதிரி பிரியருக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கட் ஆஃப்
குறையிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னா உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்ப்போம். வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான், எனக்கு நல்லது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் இருந்துச்சு. இப்போது 100 சீட்டுக்கு என்எம்சிக்கு 2025 அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது அதிலிருந்து கூடுதலாக ஒரு 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அப்போது கவர்மெண்ட் கோட்டானுடைய கட்டாகும் குறையலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டானுடைய கட்டாகும் குறையலாம். அடுத்தது அருணை மெடிக்கல் காலேஜ், அதுலேயும் உங்களுக்கு 150 சீட் இருந்துச்சு. ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னாகும், 50 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரிக்கப்படும். அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேயும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சைட்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சைட்லேயும் என்ன ஆகலாம், கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடில் உங்களுக்கு வந்து 150 சீட்டு இருக்குது. இப்போ 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் என்எம்சி 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 29ஆம் தேதி செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட் வரும் அப்படின்ட்டு எம்சிசி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரியும். அதே போல் செயின்ட் பீட்டர்ஸ் 150 சீட் இருக்குது. இன்னொரு 100 சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்எம்சி எத்தனை சீட்டு அப்ரூவல் பண்ணுறாங்களோ அதில் 50% கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரிக்கப்படும். அதனால் கவர்மெண்ட் கோட்டாலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. நந்தா மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருந்தது. இப்போ 250 சீட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது அதிலிருந்து 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பிரிக்கலாம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் எவ்வளோ வருதோ அதிலிருந்து 100 சீட்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அதில் பாதி வந்ததுன்னா கூட 25 கவர்மெண்ட் கோட்டாக்கும் 25 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அன்னை மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருந்தது. இப்போ 150 சீட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் 75 + 75 வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே மாதிரி தான் 150 சீட்டு 100 சீட்டு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 50% கிடைச்சா கூட என்னாகும், 50 சீட்டு ஆட் ஆகலாம். அதில் 25 கவர்மெண்ட் கோட்டாக்கும் 25 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் வரலாம். இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில் 150 சீட்ஸ் இருக்குது. 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி என்எம்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 25 வரலாம், இல்லை 50 வரலாம். கன்னியாகுமரி மிஷனில் 100 சீட் இருந்தது, 150 சீட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எவ்வளோ என்எம்சி அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாமே உங்களுக்கு என்எம்சியினுடைய வெப்சைட்டில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து எம்சிசி 2வது ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். தனலட்சுமி சீனிவாசனில் உங்களுக்கு 150 சீட் இருக்குது. இப்போது வந்து 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுலேயும் உங்களுக்கு 150 சீட்டு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாது. ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுலேயும் உங்களுக்கு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் 1350, ஓகேங்களா, 1350 சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கல்லூரி தரப்பில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இனி என்எம்சி வந்து எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதில் 50% கவர்மெண்ட் கோட்டாக்கும் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பாரத் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, 100 சீட்டு கேட்குறாங்க. 100 சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 100 சீட்டில் என்எம்சி எவ்வளோ சீட்டு வந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படி வந்ததுன்னா 100 சீட்டும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் 2வது ரவுண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃபும் குறையலாம். இது எல்லாமே கண்டிப்பாக நடக்குமாங்க சார்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி சீட் மேட்ரிக்ஸை பார்த்தா தான் உறுதியாக தெரிய வரும். அதே போல் லலிதாம்பிகையில் 150 சீட் இருக்குது. 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ஓகேங்களா? அதில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. வேல்ஸில் வந்து 150 சீட்ஸ் இருந்துச்சு, இப்போ 100 சீட்ஸு கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸு, அதில் 100 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் 400 சீட்டுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கல்லூரி தரப்பிலிருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதனை பொறுத்து உங்களுக்கு 2வது ரவுண்டில் டீம்டுனுடைய கட்டாகும் குறையலாம். டோட்டலாக பார்க்கும்போது 1350 தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் 400 சீட்டு வந்து டீம்டுலேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்எம்சி எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணுதுங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 25 ஆகஸ்ட்டு 2025 இதில் உங்களுக்கு வந்து ரெசிக்னேஷனுக்கான, அதாவது திரிபுரா ஸ்டேட்டில் ரெசிக்னேஷனுக்கான டேட்டு இது எதுக்குங்க சார் அப்படின்னா, ரவுண்டு 2 டென்டேட்டிவாக எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன். திரிபுராவில் ரவுண்டு 1ல் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ண மாணவர்கள் அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் இல்லாமல் அவங்களுடைய சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது ராஜினாமா பண்ணுறதுக்கான கடைசி நாள் 28/8/2025. ஓகேங்களா? அப்போ திரிபுரா ஸ்டேட்டில் 28ஆம் தேதி ராஜினாமா செய்வதற்கான கடைசி நாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கேயும் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதோ அதை வந்து அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் எம்சிசிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த எம்சிசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் இதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ரெசிக்னேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதே போல் ஜாயினிங் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கல்லூரி தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு தான் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, 28ஆம் தேதி வரைக்கும் ரெசிக்னேஷன் எத்தனை பேர் பண்ணாங்க, எத்தனை பேர் அலாட் ஆனவங்களில் ஜாயின் பண்ணாங்க, எத்தனை பேர் நாட் ஜாயின்டு, எத்தனை பேர் ஃப்ரீ எக்ஸிட்டு, இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு 28ஆம் தேதி வரைக்குமே ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் வந்து டேட் வச்சுருக்காங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தோராயமாக ஒரு 29ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து எதிர்பார்க்கலாம் என தெரிய வருகிறது. ஓகேங்களா? அப்போது செகண்ட் ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டா உங்களுக்கு 29ஆம் தேதி அவங்க சொன்ன மாதிரியே வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்போ 29ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான அப்டேட்டும், அதே போல் ரவுண்டு 2க்கான ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் எந்த தேதியில் துவங்கலாம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும் 29ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் என என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டு, அது என்ன ஸ்டேட் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில், அங்கேயும் உங்களுக்கு வந்து த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எம்சிசியில் வந்திருக்கிற அந்த நியூ நோட்டிஃபிகேஷனுக்காக இந்த டேட்டை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக எம்சிசி தரப்புலேருந்து உங்களுக்கு இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்குது. நியூ சீட்ஸ் என்எம்சி அப்ரூவல் பண்ணி கொடுக்கறத வச்சு தான் ஃபர்தராக எம்சிசி கொடுக்குற அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபர்தராக ஹிமாச்சல் பிரதேசனுடைய ரவுண்டு 2க்கான ஷெட்யூலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹிமாச்சல் பிரதேசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அது வந்து எம்சிசியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்போது ஒரு ஸ்டேட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் எம்சிசியினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் தான் அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அதனால் 29ஆம் தேதி இல்லைன்னா 28ஆம் தேதி மாலை ரவுண்டு 2க்கான ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூலும், ஸ்டேட் கோட்டானுடைய ரிவைஸ்டு ரவுண்டு 2 ஷெட்யூலும், அதே போல்
நியூ சீட்ஸ் எவ்வளோ ஆட் ஆக போகுது, அதே போல் உங்களுக்கு ரிசைன் பண்ணவங்க, நாட் ஜாயின்டு, அதே போல் ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க இவங்களுடைய சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ரிவைஸ்டு நியூ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படலாம். இந்த 1750 புதிய மருத்துவடங்கள் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எம்சிசி அண்ட் என்எம்சி கொடுக்குற சீட் மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.